ராம் சீதா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. டைனிங் டேபிள்ல அஞ்சலி, சத்யா, பிரியா முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாங்க சீதா. முதல்ல கொஞ்சம் ரிவைண்ட் போவோமா? நான் குற்றவாளின்னு நீங்க எல்லாம் நம்புறீங்க. மகாவை அனுப்பிச்சு வச்சிருக்கீங்கன்னு. ஆனா நான் எப்பேற்பட்ட காரியம்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கணும்னா நிச்சயம் நீங்க வந்து சத்தியமா என்ன நல்லவன் நினைக்க மாட்டீங்க. உங்க மனசுல என்ன ஓடுதோ ஓடட்டும். இருந்தாலும் நான் என்னை பத்தி சொல்லணும்ல கொஞ்சமாவது. முதல்ல தண்ணி பாட்டில் வாங்குறதுக்காக என்னை வெளியில வர வச்சு செந்துருங்கிற ரவுடி கிட்ட என்ன சிக்க வச்சுட்டு போயிட்டீங்க. அப்புறம் அவன் என்னென்னலாம் பண்ணான்னு தெரிஞ்சு நீங்களும் இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டவங்க தான். நான் வீட்டில் தனியாக இருக்கிறப்ப என்கிட்ட வந்து காய்கறி கட் பண்ணுற பொருளை வச்சு இது மாதிரி பண்ண வந்தீங்க. படிக்கிற குழந்தைங்களாச்சேன்னு சொல்லி நான் ஐயோ பாவன் விட்டா இப்போ என்னையே குற்றவாளின்னு சொல்கிறீங்க. உங்கள் மேலே நான் கேஸ் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். அப்பேற்பட்ட சூழ்நிலையே நான் வந்து உங்கள் மேலே புகார் கொடுக்கவே இல்லை. இப்போ கூட கொடுக்கலாம். நான் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் என்ன குற்றவாளின்னு சொல்கிறீங்க. மகா உண்மையிலே நான் அனுப்பிச்சி வச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினச்சாலும் நினச்சிக்கங்க. ஆனால் உங்கள் உள் மனசுக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த விஷயம் நான் பண்ணியிருப்பேனா இல்லையான்னு. அதை நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப 3 பேர் ஏஞ்சி போயிட்டாங்க. அந்த இடத்துல அஞ்சலி, சத்யா, பிரியா. ஒன்று வந்து சத்யாவுக்கு மட்டும் தோண ஆரம்பிச்சிருது. இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்ருக்காங்க நம்ம அர்ச்சனாவும் சுபாஷும். அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சத்யா. நிச்சயம் சீதா வந்து தையக்காரி தப்பு பண்ணியிருக்கிற ஆளே இல்லை. எங்களுக்கே இறக்கம் பார்த்தவ மகா சித்தியெல்லாம் அமுச்சு வச்சிருக்க மாட்டா. இப்போ அவள் வயிற்றில் வேற குழந்தை இருக்குது. ராமோட சேர்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னும் எவ்வளவோ இருக்குது. அப்படி இருக்கும்போது சீதா ஏன் இப்படி முட்டாள்தனமான காரியம் பண்ண முடியும்? சீதாவுக்கு நல்லா குறிப்பாக்க தெரியும். அப்படி குறிப்பாத்து எமோஷனலாக பண்ணியிருந்தா கூட அவங்க அம்மாவை கை நீட்டி அடித்தப்ப கூட அவள் வந்து தள்ளி நின்று தான் பண்ணா. அப்படி இருக்கும்போது சீதா சத்தியமாக பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சத்யா. என்னடி ஆச்சு உனக்கு? கொஞ்சம் விட்டா நம்மளையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுவா போல இருக்குங்கிற மாதிரி நம்ம அஞ்சலியும் பிரியாவை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சமாதிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம சீதா ரொம்ப சோகமாக வந்திருக்காங்க. மை தடவுனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த கண்மை உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் உங்களை மட்டும்தான் எதிரியாக நினச்சேன். வேறு யாரையுமே எதிரியாக வந்து நினச்சி கூட பார்த்ததில்ல. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அடமெண்ட்டான கேரக்டராக இருக்கீங்கன்னு சொல்லி மகாலட்சுமி கிட்ட பேசினது, அவங்க விட்டு கொடுக்காம சீதாவை நினச்சி பேசினது, இது எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறப்ப ராஜசேகர் வந்து வராங்க. என்னம்மா சீதா இங்கே உட்காந்துட்டு இருக்க? இந்த அம்மா உன்னை இருக்கும்போதும் நிம்மதியாக இருக்க உள்ள, போனதுக்கப்புறமும் உன்னை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னாச்சு? அவங்கள எதுவும் சத்தம் போட்டு பேசாதீங்க. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ போனவங்கள பற்றி தப்பாக பேசக்கூடாதுப்பா. இது பேசிக்கான விஷயம். நான் சில பல முடிவெல்லாம் எடுக்க போகிறேன்ப்பா. அதுக்கு உங்கள் தெய்வம் எனக்கு தேவை. என்ன கேட்குறேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. உங்களுக்கு கேஸ் வந்து இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கிற குற்றவாளி உண்மையிலே அவன் குற்றவாளி இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இந்த கேஸில் வந்து மாட்டியிருக்கான். ஒரு அப்பாவை நிரபராதினா நீங்கள் எது மாதிரி யூகம் வகுத்து அவனை வந்து காப்பாற்றுவீங்க? அதை மட்டும் சொல்லுங்கள். சீதா நீ கேட்குறதெல்லாம் கரெக்டு தாம்மா. நான் எது மாதிரி செய்வேன்னு சொல்லி அந்த இடத்துல சைலண்ட்டாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பா நான் ஏகப்பட்ட முடிவெல்லாம் எடுக்க போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உமாவை வந்து நிற்கிறாங்க. உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கல்பனா மேலே சந்தேகம் இருக்குது, அர்ச்சனா, சுபாஷ் இந்த 3 பேர் மேலே சந்தேகமாக இருக்குது. உறுதியாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி உமா வந்து கேட்குறாங்க. உறுதியாக எப்படி சொல்ல முடியும்? அதுக்கேற்ற திட்டம் தான் இனிமேட்டு நான் யூகம் வந்து கரெக்டாக வந்து ஸ்கெட்சு போட்டு தூக்கணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சீதா மட்டும் போகிறாங்க. கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஹாலில் துரை இருக்காங்க, சத்யா இருக்காங்க, நம்ம ராஜசேகராக இருக்கட்டும், உமாவாக இருக்கட்டும், எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கப்ப லாயர் சார் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மீரா என்னை சீதா மேடம் தான் வர சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவை கேட்டு உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம், அதிர்ச்சியாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். நான் எடுத்த முடிவு எனக்கு மட்டும்தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இந்த லெட்டரை வந்து எழுதியிருக்கேன். இதை நான் படிக்கிற வரைக்கும் யாரும் சத்தம் போடக்கூடாது. நான் பாஸுக்கு வந்து விவாகரத்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உமா வந்து பைத்தியமாடி உனக்கு பிடிச்சிருக்கு அம்மா, நான் சொல்லி முடிச்சிடுறேம்மா, அதுக்கப்புறம் காரணத்தையும் சொல்கிறேன், அமைதியாக வந்து எல்லாரும் கேளுங்கன்னு. எதுக்கடி நீ வக்கீலை கூப்பிட்டுட்டு வந்து விவாதத்தை கொடுக்கணும்னு சொல்லுவேன், இது எல்லாம் நாங்கள் வந்து கேட்டுகிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ராஜசேகரம். நம்ம உமாவும் நான் சொல்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும்னா இருக்கணும், பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் கிடையாது, உரிமை கிடையாது. இந்த குழந்தைய பெற்றெடுத்து கொடுத்தோன்னே நான் ராம் கிட்ட கொடுத்துருவேன். ராம் வந்து நல்லபடியாக வந்து இந்த குழந்தைய வந்து பார்த்துக்கிட்டோம். நான் உண்மையிலேயே வந்து குற்றவாளின்னு கோர்ட்டில் வந்து நிரூபிச்சிட்டாங்கன்னா என்னால் எந்த விதத்துலையும் ஆதாரத்தை வந்து சப்மிட் பண்ணி என்னை காப்பாற்ற முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த விவாகரத்து செல்லுபடி ஆகட்டும். நான் உள்ளே போனதுக்கப்புறமேட்டுக்கு ராமுக்கு இன்னொரு வாழ்க்கை தேவை. அது மட்டும் இல்லாமல் குற்றவாளியோட மனைவிங்கிற ஒரு கெட்ட பேர் வந்து பாஸுக்கு வேணாங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்கேன். இது எல்லாம் வந்து எதுக்காக முடிவெடுத்திருக்கேன் சத்யா வந்து கேட்டுறாங்க. உண்மையிலேயே வந்து குற்றம் பண்ண குற்ற உணர்ச்சியா இல்லை முன்னெச்சரிக்கையா நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லும்போது ராஜசேகர் வந்து கடுப்பாயிட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்க தான் எல்லாரும் எதுவுமே பேசுகிறாங்கன்னா
நீயும் தம்பி இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்னன்னு சீதாவாயால கேட்கணும்ல. இது மாதிரி முடிவை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது முன்னெச்சரிக்கை தான். அப்போ நான் முன்னெச்சரிக்கைக்கு இவ்வளோ பெரிய முடிவு தேவையா? சத்யா எப்படி வேணாலும் வாழ்க்கை வந்து போகலாம். இந்த சுச்சுவேஷன் இப்படியே வந்து அமைஞ்சிடாது. உண்மையிலேயே நான் குற்றம் பண்ணுவேன் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. 20 வருஷம் வந்து நான் உள்ளே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சீதா நாங்களாம் அவனை கைவிட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. துறையிலேருந்து எல்லாரும் சீதா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தானா காரணம் இல்லாமல் இருக்காது. அந்த காரணத்தையும் சொல்லிட்டா வாழ்க்கை எப்படி வேணாலும் ஷிஃப்ட் ஆகும். முதல்ல இதை டாக்குமெண்ட் பண்ணுங்க. சீதா சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். தாடி அங்கிள் நீங்களாவது என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களே அது வரைக்கும் சந்தோஷம்தான். நான் எதுவாக இருந்தாலும் நீ செய்யறதுக்கு ஆதரவாக இருப்பேன். துரை நீங்கள் பேசுகிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவள் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுக்கும் வந்து ஆதரவு கொடுக்குறீங்க. சீதா வந்து எப்போதும் பிரில்லியன்ட், யாரும் தன்னால் பாதிப்பு அடையக்கூடாதுன்னு சொல்கிறா. அவளோட முடிவு, தொலைநோக்கு பார்வை, இது எல்லாம் உங்கள் பொண்ணாச்சே உங்களை விட சூப்பராக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கா. இதுதான் சத்தியமான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு துரை மாட்டும் எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இது வந்து எனக்கு இன்றைக்கே ஃபைல் பண்ணி நான் பாஸ் கிட்ட கொடுக்கணும், தயவு செஞ்சு ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சீதா சரி மேடம், நீங்கள் இவ்வளோ வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து யாருமே இப்படியெல்லாம் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. எந்த ஒரு வழக்கறிஞர் கூட இது மாதிரி கூட திங்க் பண்ணி நான் யோசிச்சது கூட இல்லை. ஆனால் நீங்கள் வேறு லெவல் மேடம். இந்த யூகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உண்மையான குற்றவாளி யாருன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதுக்கான திட்டமும் நான் போட்டு வச்சுட்டேன் உண்மையான குற்றவாளிங்களையும். ஆனால் எப்படி கண்டுபிடிப்பேன் தெரியல. இன்னும் 15 நாள் அவகாசத்தில் 2 நாள் சட்டுன்னு ஓடி போச்சு. கூடிய சீக்கிரத்தில் இது எல்லாத்தையும் நான் நிரூபிச்சே ஆகணுங்கிற மாதிரி அதடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அர்ச்சனாவுக்கும் நம்ம சுபாஷுக்கும் பொட்டு தூக்கம் கூட இல்லை. ரொம்ப வந்து பயப்படுறாங்க. கோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுக்குற மாதிரி சின்ன சின்னதாக அவங்களுக்கு தப்பான இதுவாக வந்து கனவாக வந்துகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ராம்கிட்ட வந்து அந்த நோட்டீஸ் வந்து கொடுக்கலாமா நம்மான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப ட்ராயரில் வந்து வச்சுட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா பாஸ் இந்தாங்க பாஸ் உங்களுக்காக நான் பால் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்றீங்களா? சீதா நீ என்னம்மா இன்னமும் நீ குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட உனக்கு இல்லையா? இன்னமும் உன்னை நிரபராதின்னு சொல்கிறியே, கொஞ்சமாவது லாஜிக் படி கரெக்டா? பாஸ் ஒரே ஒரு விஷயம்னு சொல்லி அவங்க டேபிள் முன்னாடி வந்து பால் வச்சிடுறாங்க. நீங்கள் ஆதாரம் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கீங்க. கேஸில் நீங்கள் தோக்கக்கூடாது, உங்களையும் நான் காப்பாற்றணும், நானும் குற்றம் பண்ணலன்னு சொல்லி நிரூபித்து காட்டணும். இந்த 2 பிரச்சனையும் வந்து நான் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கோர்ட்டில் எப்படி வேணால் தீர்ப்பு வந்து வரலாம். அது இருக்கும்போது நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சீதா எனக்கு உன் மேலே கோவமோ இல்லை ஆத்திரமோ கிடையாது இந்த விஷயத்தில். ஏன்னா நீ உணர்ச்சி வசப்பட்டு இது மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணிட்ட. மகா சித்தி எப்பேற்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனால் நீ இந்த விஷயத்தை வந்து ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்கலாம். நீ எப்பயுமே சொன்னதில்லை. உன் மேலே எனக்கு கோவமோ ஆத்திரமும் இல்லை, சின்ன மான வருத்தம், அவ்வளோதான். சரி இதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி அந்த நோட்டீஸ் வந்து கொடுக்குறாங்க. ராம் வந்து படித்து பார்த்தோன்னே இதெல்லாம் ரொம்ப தப்பு சீதா, இந்த குழந்தைக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்கிற, இது நம்ம குழந்தை, நான் உனக்காக காத்துட்ருக்கேன். என்ன நீ போனதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கையை தேடி நான் போயிடுவேன்னு நினச்சியா? சத்தியமாக உனக்காக எத்தனை வருஷம் இருந்தாலும் காத்துக்கிட்டு இருப்பேங்கிற மாதிரி அதிலேயே வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராம் சொன்ன வரைக்கும் சந்தோஷம் பாஸ், ஆனால் என் மனசுக்கு தெரியுது, இன்னொரு வாட்டி என்ன குற்றவாளின்னு மட்டும் சொல்லாதீங்க தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும், அது போதும் பாஸ்ன்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்றாங்க நம்ம சீதா.